சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம தேனியில் உள்ள வைடு நமக்கு தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். அதை வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவோம். இது எங்கள் வீட்டு வாண்டு. இன்றைக்கி இந்த வைடேமை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். அதேமாரி தேனி, கருவநாயக்கன்பட்டி, காணாவிளக்கு டிஸ்ட்ரிக்டில் இருக்க பூராவே பார்த்துக்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தப்போ இந்த வைகை டேம் எப்படி இருந்துச்சோ இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்காண்டியே இன்றைக்கி வந்திருக்கான். நீங்களும் வீட்டில் எந்த மணிக்கு வைகை டேம் பூங்கா வந்து நீங்களும் சுற்றி பார்த்துக்கலான்னு தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறதுங்க. ஏகப்பட்ட சிலைகள்லாம் உடஞ்சி சேதாரம் மாதிரி இருக்குது. அதையும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அவ்வளோவா டூரிஸ்ட் வராதனால எதுவுமே பாதுகாப்பு பண்ணாமல் நீர்வீழ்ச்சிலாம் எதுவுமே இல்லை. நடப்பா பூவா பூ பிடுங்க போறியா? போப்பா பிடுங்கப்பா. மெதுவா பாருங்க. இதே நான் சின்ன பிள்ளைய இருந்து இன்னும் அந்த யானை சிலை மட்டும் அப்படியே இருக்குது. அங்கே அவங்களுக்காண்டி ஒரு தடவை போய் சரியில் வந்துருவோம். கீழே நில்லு. அம்மா பேண்ட் அப்புறம் தேஞ்சு போகும் போல பாருங்க. இதெல்லாம் ட்ரெயின் இருந்துச்சு. சின்ன ட்ரெயின், ஸ்மால் ட்ரெயின். தண்டவாளம் மட்டும்தான் இருக்குது. ட்ரெயின்லாம் எப்படி உடஞ்சி கிடக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கலெக்டருக்கு வந்து நம்ம ஒரு மனு மாரி கொடுத்து இதுக்கப்புறம் ரெடி பண்ணால் இன்னும் டூரிஸ்ட் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாருங்கள், லைட்டு கம்பம்லாம் உடஞ்சிதான் கிடக்கு. அடுத்து ஃபால்ஸு, அதாவது நம்ம ரைட் சைடு பூங்காவில் வந்து அது தேனியிலேருந்து வந்தால் கிழக்கு பக்கம் இருக்கிற பூங்காவில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். அதில் வந்து ஃபால்ஸ் அது என்ன சொல்கிறது, தண்ணி வந்து அங்கேருந்து மேலேருந்து தண்ணி வரும். அது வந்து இங்கே இந்த கடைசி இங்கே இது வரைக்கும் இந்த நீங்கள் பார்க்குற இந்த சிலை வரைக்கும் வரும். பண்ணுறப்ப உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேனி மாவட்டத்தில் இருக்க மக்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிருந்தா இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கலெக்டருக்கு கண்ணுக்கு படுற வரைக்கும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், எல்லாம் தண்ணி நிறையா கிடந்துச்சு. நான் சின்ன பையனாக வர்றப்போ ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வரப்போ இருந்துச்சு. இதில் தண்ணி வரலை, பூரா டைல்ஸ்லாம் உடஞ்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேனி மாவட்ட மக்கள்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தண்ணி வரல, அது ஏதாவது நடப்பா போவா நட.
பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம், கீழே இருந்து வந்திருக்கோம். இதில் பூராமே இப்போ தண்ணி வராமல் நின்றுருக்கு. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு தேனி மாவட்ட மக்கள், கம்பம், தேனி டிஸ்ட்ரிக்கு எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இதை பூரா கொஞ்சம் ரெடி பண்ணி அடுத்து வரவங்களுக்காச்சும் பாருங்கள் சிலைலாம் அப்படி உடஞ்சிருக்குங்க. செப்பல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டிங் ஃபால்ஸு அப்புறம் அது லைட் நைட் நேரத்தில் லைட் எரியும், சென்டரில் தண்ணி வரும். இது பூரா இப்போ எப்படி குப்பையாக கிடக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வைகை டேம் சுற்றி பார்க்க வரவங்க கொஞ்சம் குப்பை தொட்டி வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உட்கார இடம் தான். நம்ம மாரி எத்தனை பேர் நம்ம இந்த இடத்துக்குலாம் வராங்க பாருங்கள். சாப்பிட்டுட்டு அப்படி இடையெல்லாம் போட்டு போயிருக்காங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு குப்பை தொட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லாருமே உங்களால் முடிஞ்சது நீங்கள் 2 குப்பை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த இதை மட்டும் நீங்கள் குப்பை தொட்டியில் போடுங்க. எல்லாத்தையும் சொல்லலாம். எல்லோரும் நீங்கள் வர்றீங்கன்னா வைகை டேம் சுற்றி பார்க்க வர்றீங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட்பினை யூஸ் பண்ணி போலாங்க. அது நம்மளுக்கு தான் நல்லது. வாமா. அந்த பக்கமும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதுவும் டேமேஜ் ஆகிட்டு எங்களுக்கு. அதான் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இந்த ஹைட்லேருந்து தண்ணி வந்தால் எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள். கருப்புங்க பாரு. வா அங்கிட்டு வா. வயசான மாதிரி இருக்கு. நான் ஊர் நடந்துட்டு இருக்கேன். எனக்கு எவ்வளோ வயரிங் இருக்குது. இதில் கரண்ட் வந்துச்சுன்னா ஷாக் அடிக்கும். எல்லாம் கொஞ்சம் சீரம். இதெல்லாம் மீன் இருந்துச்சு நான் வர டயத்தெல்லாம் பாலத்துக்கு அடியில். இதெல்லாம் அந்த காலத்து மரம், வேர்த்தந்தண்ணி மரமும் அதுக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா இனிமையாக காற்று, மைண்ட் ரிலாக்ஸுக்காண்டியே வரலாம் இந்த இடத்துக்கு. எல்லாம் கூழாங்கலை வச்சு கட்டிருக்காங்க. இதெல்லாம் தண்ணி வந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். சொல்லி இங்கே தண்ணி வரலன்னே சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அங்கே போனேன் எனக்கு எப்போலாம். அதாவது நான் தண்ணி வந்துச்சுனாலும் இங்கே பாருங்க இதெல்லாம் டைல்ஸுன்னு டேமேஜ் ஆகி கிடக்குன்னு. ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லது நடந்தால் நம்மளுக்கு தான் நல்லது. நீங்கள் நாளைக்கு வரப்போ நான் ஷேர் பண்ணது இது நல்லது நடந்துச்சுன்னா உங்களுக்கு தான் நல்லது. கூட்டுப்பா. நான் ஏன் இந்த வீடியோ பதிவு பண்ணேன்னா, அதாவது நம்ம நீங்கள் வந்து இப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் வரும். எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரப்போ எப்படி இருந்த வைகை டேம் இப்போ வந்து இப்படி இருக்கேன்னு ஒரு கஷ்டம், அவ்வளோதான். அதனால தான் இது மக்களுக்கு தெரியணும். முடிஞ்ச அளவுக்கு தேனி மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு இது சேர்ற வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏன்னா ஷேர் பண்ணாதே நம்மளுக்கு நல்லது. இதுக்கும் வைகை டேமும் கொஞ்சம் புத்துணர்ச்சி அடையும், பழைய நிலைமைக்கு வரும். இது நான் வியூஸ் போடுறதுக்காண்டி ஷேர் பண்ண வியூஸ் அதிகமாகிறதுக்காண்டிலாம் நான் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த இதை கொண்டு போய் நீங்கள் கலெக்டர் ஐயா அவர்கிட்ட கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா, அதுக்காண்டி தான் நான் எனக்கு வியூஸ் வரதுனால எனக்கு பிரச்சனையே இல்லை. இருந்தாலும் சரி வராட்டி சரி.
உங்களால் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மன சந்தோஷமாக இருக்கும். நம்ம எடுத்து போட்டு கலெக்டர் ஒரு ஐயா அவர்களுக்கு அவங்களுக்கு போனதுனால கொஞ்சம் வைகை டேம் வந்து புத்துணர்ச்சி அடையுதுன்னா ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து தண்ணி இதில் வரும், வர்றப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ரோலிங் ஆகும். இதில் பெல்லு வர்றதுக்கு இதுக்குள்ளே பெல்லு இருக்குது. பெல்லு உங்களுக்கு காட்ட முடியல. பார்த்தாலே தெரியும். நான் ரிவர்ஸில் சுற்றி விட்டுருக்கேன். தண்ணி இந்த பக்கம் இருந்தால் வரும். இதுலேருந்து வரப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி ரொட்டேட் ஆகும், அதாவது இப்படி போகும். அப்படின்றப்போ உள்ள பெல்லு சவுண்டு கேட்டுக்கே இருக்கும். எங்கள் வீட்டு வாண்டு ஓடி வர பாருங்க. கொண்டு 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 ஓடி 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 சிச்சு. ஆமாம், சவுண்டு கேட்குதா? எப்பை 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 வந்துரு 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 வந்துரு. ஏறி 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 ஏறி. ஏறுமா ஏறுமா ஏறுமா. வாமா வாமா வாமா. அங்கிட்டு போய் தண்ணி பார்ப்போம். தண்ணி மீன் 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 பார்க்க வேணாமா? வா வா வா. ஏறு 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 ஏறு. சுஜு வண்டி வருது வண்டி வருது. இந்த அம்மா நீக்கு அம்மா கிட்ட ஓடு, அம்மா கிட்ட ஓடு. இந்த நாய் எங்கே வரும்? நாய் இந்த சுஜு வா, கடிச்சு போடு. வா அப்படி வா, கடிச்சு போடு. நட நட ஓடு போடு போடு. வாமா, நடந்து 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 வா. அங்கிட்டு போகக்கூடாது. எடுத்துக்கோ எடுத்துக்கோ. சரி, நாய் வருது பின்னாடி. என் கூட கடிக்க போய் ஓடி ஓடியோ. சேச்சோ ஓடி வா, கடிச்சு போடு. நம்ம நாய் இல்லை, ஓடி வா. ஆமாம், நம்ம நாய் கிடையாது, நம்ம நாய் இல்லை. பாத்ரூம் வரும். பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை எப்படியே கையில் பார்த்து ஓடி வா. எனக்கு தேனி மற்ற மக்கள்லாம் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இங்கே இவ்வளோ நேரம் ஓடுது, அப்புறம் அங்கிட்டுலாம் எவ்வளோ நேரம்? நீ நடந்து வாம்மா. மொதா நீ இப்படியே தூக்கி வா. கிழக்கு கோயில் இந்த இது வந்து சுற்றி பார்த்தாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. தூக்கேரி. அப்போ உனக்கு மாஸ்க்கு செட் ஆகலை. இது வந்து நம்ம காமராஜர் ஐயா வந்து திறந்து வச்சது இந்த வைகை டேமில் வந்து. அதில் போட்டிருக்கு பாரு, சென்னை முதல் அமைச்சர் திரு கே காமராஜர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது.
எது அதுக்கு தண்ணி வருமா? எதில் தண்ணியில் வராது. ஐயே நீர்த்தேக்க பூங்கா. இது ஏன் இப்படி போட்டிருக்காங்க? ராஜியா, சின்ன ஒரு கல்ல. ஆ? ஆ, தண்ணியா? என்னம்மா தண்ணியா? வா. பாருங்க தண்ணி தான், வைகை டேம் தண்ணி. அங்கிட்டு கீழே போ. வாய பாரு. தண்ணி பிடிக்கும். வாய் எப்படி அடிக்குது? தண்ணியா? ஆ ஆற்று மண் தான். அங்கேருந்து தண்ணியில் அடிச்சு அடிச்சு வர்றது. ஒரு ஓடு எம்பிட்டு ஓடு கிடக்குண்டு போகிற இது அந்த சங்கு ஒரு சங்க வெறும் ஓடுங்க. எம்பிடி சங்கு கிடக்கும் பாரு. எல்லாம் கிடக்குறோம். அம்மா குத்துது மெதுவாக காட்டு. தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வருது. தண்ணிக்கிட்ட போகக்கூடாது. இந்த ஓடு பூரா அதில் மேந்து வருது. அப்படியே கரை ஒதுங்கிறேன். வா அம்மிக்கிட்டே பாதியா மூஞ்சி எடுக்கிறேன். பொறுப்பு இந்த தண்ணி தெரியுது வருது. கையை
இங்கே விடு. வா வா மேலே இருப்பா. எப்படி இருப்ப? எப்படி அப்படி நின்றுக்கேவா? ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலை தான் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கு. சின்ன கரடு மாரி தெரியுதுல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் ஊரே. ஆமாம், காற்று தள்ளுது. காற்று தள்ளுது. ஆமாம், காற்று தள்ளலையா? என்ன அப்படின்தான் இந்த கல்லுக்கிட்ட போ. இந்த கல்லுக்கிட்ட போயிட்டு நாம போயிட்டு வா. மேலே தெரியாது போ. பாருங்க, அலை அடிக்கிற அலை அடிக்குது. வேஸ்ட் இது பாரு. இந்த மாதிரி அடி. வைகை டேம் தண்ணி ஃபுல்லாக இருந்தால் அந்த பாறைலாம் தெரியாது நம்ம கண்ணுக்கு. படியில் இல்லை, ஏறிதான் போகணும். எங்கே இருக்கு படி? அது படியாக்க தண்ணியோட அளவு பார்க்கறது. அது ஏறணும் அந்த பாறை. அந்த இதுக்கு மேலே அந்த கை பிடிக்கணும். அதுக்கு மேலே தான் மேலே ஏறணும். அவங்களே எப்படி இறங்குறாங்கண்ணா? அதே வைகை டேம் கண்ணு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதை பார்த்துக்க, அந்த சென்டரில் இருக்கிறது. வாமா, அதெல்லாம் அடுப்பு பெறக்கூடாது. ஓடுது புறமே, நத்தம் இல்லாதது, வெறும் ஓடுக. இந்த மழை பெஞ்ச டயத்தில் இதெல்லாம் எதுவுமே இல்லை, வீட்டில். அதனால தண்ணியில் அடிச்சு வந்து இங்கே கிடக்கு. அப்படி வறட்சியில் இருந்திருக்கு பூமி, தேனி மாவட்டம். அதனால தான் எவ்வளவு சங்கடியுமே நத்தரலாம் வரும். இந்த ஃப்ரெண்ட்ஸ், இதில் நாங்கள் ஏறணும். ஏறி நாங்கள் மேலே போகணும். உங்களுக்கு மேலே வந்து வியூஸ் காட்டுறேன். எப்போ போகிறேன் நான் இங்கிட்ட இறங்கிக்கிறேன். பொறுக்கிற போய் இதில் பூரா இப்போ நம்ம நடந்து கிழக்கு இருக்கிறதுல வந்து சுற்றி பார்த்தாச்சு. இப்போ தான் ஆளுங்க வந்து கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி மண்டேன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. சண்டே டயத்தில் வந்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. என்னம்மா தண்ணியா நிறைய வருதா? போமா நம்ம
நட நட நட. தண்ணிக்கிட்ட போக முடியாது, வா. அப்படியே கதை உடச்சிட்டாங்க, வா. ஆமா, காக்கா இருக்கு, ஒரு காக்கா இருந்தா பத்தி விடு, காக்கா பத்தி விடு. இருந்தா சு சு பத்து 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 பத்து. வா வா, அதை எடுக்கக்கூடாதுப்பா. நம்ம போகிறது பாதை வந்து கண்ணுக்கு கேட்டு வந்து திறக்கிறது, அந்த இடத்துக்கு தான் இப்போ போய்க்கிருக்கான். இது வந்து இதே வைகை டேமோட பாலம், பெரிய பாலம் இது. என்னம்மா, வாமா வாமா. வா வா, நடந்து வா. இங்கே வா, காக்கா உட்காந்துருக்குப்பா. வா, பத்தி விடுப்பா, போடு கருப்ப. யார் தப்பா எடுத்துக்கோனே, பொண்ணோட பேர் வந்து சாமி பேர் வந்து கருப்பாயி, ஒரிஜினல் பேர் வந்து பிரதீக்ஷா. இந்த மாதிரி கருப்பு கருப்புன்னு தப்பாக எதை எடுத்துக்கிறேங்க, அதே ஒரிஜினல் பேர் சாமி பேரை வச்சு கொடுக்குறோம். கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் வியூஸ் நல்லா தெரியும். லைட்டில் நைட் எரியும், மற்றபடிக்கு பாலத்தெல்லாம் எந்த இதுவும் இல்லை. இந்த பூங்கா, சிறுவர் பூங்கா, அதுக்குள்ளே மட்டும்தான் வேலை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்க, சின்ன பசங்க வந்தாங்கன்னாலும் கொஞ்சம் சந்தோஷமாக விளாடுவாங்க. இந்த கல் பூரா அளவு. தண்ணி இப்போ எடுத்து விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் வரைக்கும் அந்த அடியில் கீழே ஈரமாக இருக்குது கல் பாருங்கள். காலையில் வரைக்கும் அந்த கல்லுக்கு மேலே தண்ணி இருந்திருக்கு. இப்போ தண்ணி கீழே போய்க்கிறதுனால உங்களுக்கு தண்ணி குறையுது. இந்த மழை பெஞ்சிச்சின்னா மறுபடியும் தண்ணி கூடும். இந்த வருஷம் தான் தண்ணி நிறையா, வைகை டேமில் வந்து நிறையா பல நாள் வந்து தண்ணி எடுத்து விடாமல் பாட்டி வச்சுருந்தாங்க. தண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. முன்னாடி 900 கண்ணாடி தண்ணி மட்டும் எடுத்து விட்டாங்க. இருந்து தண்ணி நிறையா தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க. இந்தமாரி நான் தேனி மாவட்டம் மற்ற எல்லாமே ஃபைன் போட்டுக்கிருக்காங்க. மாஸ்க் போட்டவங்க 500 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு 500 தேவையில்லாமல் ஏன் செலவு பண்ணால், அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க. நான் மறுபடியும் மீண்டும் அந்த லாக்டவுன் இது விழுகாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க. தாத்தா வா, தாத்தா வா, தாத்தா. அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க பாருங்களேன், இவ்வளோ பெரிய அணை, எவ்வளோ மண், எவ்வளோ கல், எவ்வளோ உயரம். கீழே பாருங்கள், அந்த பையன் விளாட்றது உங்களுக்கு சின்ன எறும்பு மாரி தெரியும். அப்போ அவ்வளோ அதுக்கு மேலே ஹைட்டில் நம்ம நிற்கிறோம். இப்போ இந்த இது எப்படி கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள், அந்த காலத்துலேயும் கல் இதுக்கெல்லாம் வச்சு. இந்த இடத்துக்கு வந்து மனசு நிம்மதிக்காமடியும் வரலாம். நம்ம ரொம்ப சைலண்ட்டான ஏரியா. பாருங்க, அங்கேருந்து நம்ம வந்திருக்கோம் பாருங்க. இன்னும் எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு மட்டும் பாருங்க. இதே நம்ம மேப்லாம் பார்த்தோம்னா கொஞ்சமாக தண்ணி அளவாக இருக்கிற மாதிரியே தெரியும். தண்ணியை பாரு, தண்ணி தண்ணி நிறையா இருக்கா. குளிக்கிறியா? என்னம்மா
என்னம்மா எங்கடியா போ பாதை இல்லையா பாதை இருக்கு, படிக்கட்டு இருக்கு. மெதுவா நடந்து பண்ணிக்கலாம். இதில் போமா நடந்து. ஆனால் இந்த அணைக்கட்டுக்கு சென்டரில் ஒரு இது இருக்குது, சுரங்கம் இருக்குது. ஆனால் சுரங்கத்துக்குள்ளே போக முடியாது. சுரங்கத்தில் ஒரு நாள் நம்ம வந்து காட்டுவோம். சுரங்கப்பாதைக்கு ஏர் ஓட்டல் வந்து இது காற்று போகணும். உள்ளே போனால் தான் உள்ளே யார் இருந்தாலும் மூச்சு விட முடியும். ஆமாம். இங்கெல்லாம் லைட்டு இருந்துச்சு எல்லாம் பாருங்கள். இந்த பூரா லைட் தொங்குறதப்புறம் தெரியும் உங்களுக்கு. இந்த பூரா லைட் எரியும். அந்த பக்கத்தே ஊஞ்சல் நிறையா இருக்கு. இங்கிட்டு ஊஞ்சல் அவ்வளோவா இல்லை. ஆத்தி இது அது அது பா 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 சொல்லு பா பா அப்பா 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 ஆமாம், உனக்கு எக்ஸசைஸ். இந்த மிஷின்லாம் கரண்ட் தயார் பண்ணுறது. தண்ணி வர்ற தண்ணி அதை கரண்டாக தயார் பண்ணுவாங்க. ம் என்னம்மா தண்ணி போதா? தண்ணி நெருக்கி கண்ணுக்கிட்ட வந்துட்டேன். அடுத்து உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஜப்பா ஜம்மா ஜப்பா ஜம் எப்பா எம்மா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கல், எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ இன்னும் கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் கீழே இருக்குண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஆமாம், கீழே விழுந்துன்னுச்சுக்க கறி கூட எலும்பு கூட மிஞ்சாது. ஆமாம். என்னம்மா என்னம்மா அதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணு கேட்டு. இது பாருங்க கேட்டு. வாங்க வாங்க வாங்க. இது இருக்கு தெரியுமா உனக்கு? லவாப்பழம் மரம். இதே இது இல்லை, அங்கே இருக்கு, உள்ள இருக்கு. அது மரம் இல்லையா அங்கே லவாப்பழம். எங்கிட்டு பாதை இருக்கு? அதெல்லாம் போக முடியாது அங்கிட்டு. அவங்க மற்றவங்க பேர் நம்ம விட மாட்டாங்க. அவங்க திறந்து வர தண்ணிக்கிட்ட பார்க்குறவங்க மட்டும் தான் போவாங்க. இப்படி சுற்றி வர்றதுக்கு வா அங்கிட்டு போய் வாங்குவோம். பாப்பா பாப்பா கரெக்டாக 1 மணி நேரம் எடுக்கணும் வீடியோ. அதே 34 வந்துருக்கு. போட்டியா? 1 மணி நேரம் முழுசாக எடுத்தே போட முடியும். மொத்தமாக ஒரே தான். சரி சரி. ரொம்ப போயிட்டு வந்து எடுத்துட்டு
அது போயிட்டு வந்து வாங்குறீங்க போய் வந்து வாங்குவான். ம் இத்தனை அடுத்து காட்டி அவன் முடிவு போயிடணும். தண்ணி கருப்பு தண்ணி இங்க இங்க தண்ணி அந்த கண்ணில் வரல. இல்லை இல்லை இங்கிட்டு திரும்பி இங்கே பாரு. உனக்கு தண்ணி எவ்வளோ போகுது. அடி வத்து போவா. எரிக்க பிடிச்சிக்க சின்ன பிள்ளைய தள்ளியே நின்று ஏன்னா சரி அதெல்லாம் தண்ணி கண்ணே திறந்து விடலன்னா தம்பி அக்கா அக்கா வாங்கி என்ன இது வா 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 டக்குன்னு போ. இப்போ இன்னும் இம்பிட்டு தூரம் இப்போ நடந்தோம்பா ஐம்பது தூரம் மறுபடியும் நடக்கணும்பா.
இங்கிட்டு வா. என்னம்மா வாங்க, தண்ணி வாங்க. தண்ணி கேனு வாங்கினா பார்த்தா உனக்கு கூலிங் எதாவது வேணும். கூலிங் இருக்கான்னு கேளுவா. கூலிங் தண்ணி கேளுங்க. செல்ல பார்த்துக்கான செல்லு இருக்கு. வாங்கணும் குடிக்காம தூக்கி ஐஸ் போடுறாங்கக்கா. என்ன ஒண்ணு என்ன இதான் இதான் இந்த வாங்கிக்க. இல்லை இல்லை இங்கே தண்ணி கேனு இன்னும் கொஞ்சம் குடியா குடி போட மாட்டா. போகிற வாங்கிக்கோ. உள்ள போய்ட்டு சொல்கிறேன். வாங்க இருப்ப. இந்த ட்ரெயின்லாம் ஓடுதா ஓடலேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கூட்டு தூக்கி வா. அங்கே போய் அங்கே வா வா. நம்ம பார்த்துருப்பீங்க பழைய படம். எம்ஜிஆர்லாம் அங்கே வந்து நடிச்சிருக்காங்க. நிறையா படம் நடிச்சிருக்காங்க. அது என்னென்ன படம் நம்மளுக்கு தெரியாது. இந்த அந்த இடத்துல சென்டரில் இந்த இடத்துல நிறையா படம் எடுத்திருக்காங்க. பாட்டு சீன் தான் நிறையா எடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு வா. கேனை கொடுத்து கையில் கொடுத்து கூட்டுவா. வா கருப்பு ஓடி வா. இந்த சைடு கொஞ்சம் பசுமையாக இருக்குது. நிறைய தெரியுது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டு போகிறப்பெல்லாம் ரோஸ் செடி தான் நிறையா இருந்துச்சு. அவ்வளோ ரோஸ் செடிகளே இல்லை. சரி வா. கீழே விழுந்துறேன். சரி வா. ஏறி வேறி ஏறி ஏறி வா. ஏறி வேறி வா.
வா வா ஏறி வா ஏறி வா நீ ஏறி வா ஏறி வா வா கருப்பு வா மேலே வா பாருங்க நான் அதான் சொன்னது முதல்ல குப்பை போடாதீங்கன்னு சொல்கிறது பாருங்க இங்கே பூரா சாராயம் பாட்டில் கிடக்குங்க பாருங்க குப்பையை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியல என்னால் கை காலெல்லாம் வலிக்குது நேற்றே நம்ம வீட்டில் வேலை பார்த்தோம் கல் எடுக்க அம்மா ஆமாம்மா வா 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 ஓடி 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 வா ஏறி வா மேலே வா நீ தூக்கி வா பாய்க்குது நம்மளுக்கு குறுக்க வலிக்கிறப்பதான் எல்லா வேலையும் சொல்லுவாங்க வாப்பா வாப்பா மேலே வாப்பா மேலே வாப்பா போகலன்னா அதுக்கு நான் பொறுப்போம் இங்க வா இங்க வா உட்காரு வந்தா அங்க வந்து படிக்கட்டும் பாருங்க இப்படிலாம் இருந்தா நோய் பரவுமா பரவாதான் இங்கிட்டு வா இங்க கூலிங்கா இருக்கேன் மரத்தடியில நல்லா இருக்கும் அப்படிதான் எம்மா யாரு கருப்பு இங்க இருந்துச்சு வா அப்பா கிட்ட வா அம்மா கிட்ட இருக்கியா வாங்கிக்க கீழே இறக்கி விடு வா வா இங்கிட்டு வா என் பொண்ணு தண்ணி கொண்டு வந்துருச்சு ஏறி உக்காருமா ஏறி உட்காந்துக்க கேனை நீயே வச்சுக்க கேனை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அம்மா எடுக்கூடாது தண்ணி வேணும் முடியல தண்ணி குடி தண்ணி வேணுமா உடச்சு தரவா ஐசா போமா போமா போய் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்த இறங்கி போய் அம்மாட்ட கொடு இறங்கி போயிட்டா மெதுவா மெதுவா அம்மாட்ட கொடுத்துட்டோம் இங்கப்பா ஏய் அந்த அவட்ட கொடுத்துட்டான் அங்க போ என்ன கொஞ்ச நேரம் அங்கே சுற்றி முத்து கிடையாது எங்களை எடுக்காம போகக்கூடாதுப்பா நம்ம யூடியூப்பில் ஒரு ஒரிஜினலாக பேய் ஓட்டின வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோவை அடுத்து நம்ம அப்டேட் பண்ணுவோம், பாருங்கள்.
எம்மம்மா எம்மம்மா அம்மம்மா ஆடு குட்டி வளர்த்துருக்காங்க அம்மா. ஆடு மாடு எங்க மாடு எம்மம்மா போகக்கூடாது போகக்கூடாது போமா அந்த அந்த பக்கம் போ வாங்கிட்டு இடம் இருக்கும். நீ என்ன உங்க கோயிலுக்கா? சும்மா சொன்னேன். இங்க நீயா போறியா? வா வா நட 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 நட. அதான் எடுத்துட்டேன் ஈஸ்வரன். கேன வாங்க கேன வாங்க. வா கருப்பு வா அப்பா தூக்கிறேன். இந்தாக லவா பழம் மரம். அப்புறம் இது என்ன அது? லவா பழம் தான். இது பேர் லவா பழம் மரம் தான். என்ன கருப்பையா வாப்பழம் வேணுமா இருக்கா? சீசனே இல்லையா? அப்புறம் எப்படி லவா பழம் இருக்கு உனக்கு? அங்க பாரியா அங்க பாரியா. இது வந்து மேற்கு பக்கம். நீ என்ன சொன்ன? கேன நான் எடுத்துக்கிறேன். வைகை டேமோட சாம்பிள் சின்னது. அதாவது இதுலேயும் தண்ணி வரும், ஆனால் மேலே வராது. கீழே தண்ணி வந்து மேலே வந்து லைட்டாக விழுந்துக்கே இருக்கும். இதெல்லாம் இப்போ அதெல்லாம் யூஸ் வேலையே செய்கிறதில்ல. அந்தளவுக்கு வைகை டேம் வந்து பாருங்கள். இதெல்லாம் கங்காரோட சிலையை பாருங்கள். இதே கங்காரம்.
ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தேனிக்காரங்க, தேனி டிஸ்ட்ரிக்கு சுற்றிக்கு இருக்கிறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே பழைய நிலைமைக்கு வரணும்னா கொஞ்சம் சீரமைச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மீன்லேயும் தண்ணி விழுகும், அந்த மீன்லேயும் தண்ணி வர்றதில்லை. செடிகளுக்கு தண்ணி இருக்குது, ஆனால் பூங்காக்குள்ளே தண்ணி இல்லை. வாங்க நம்ம கலங்கரை விளக்கம் பார்க்க போகலாம். நான் உட்காரு வரேன். இது லைட் ஹவுஸ். இந்த பக்கம் ரோடு தேனி காணாவலுக்கு போகிற ரோடு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும், அதே என் ஆசை. வா நடந்து அப்படி வா, கருப்பா அந்த பக்கம் வா. வா வா நட, என் கூட வர்றானிங்களே நடந்துக்கே தெரியும். அவ்வளோ இங்கே அவ்வளோ இதோட முடிஞ்சு. வா வா கருப்பு, அந்த பிள்ளை எங்கே விட்டு வா நடந்து வா. தண்ணி அப்போக்கு வேணா அப்படியே குடிச்சிடணும். ஓ ஏன் தண்ணி நீதான் எனக்கு தண்ணி நான் வாங்கினேன்னா இப்போ தண்ணி எனக்கே வா உள்ள விளையாடுவோம், வா உள்ள விளையாடுவோம், வா வா வா. நாய் பூனை இதெல்லாம் இருக்கு, வா போ விளையாடும்.
இந்த தூக்கி நட முன்னாடி நட நீ நட ரெண்டு ரெண்டு இங்கிட்டு வா இங்கிட்டு போவோம் இந்த சைடு வா பாருங்க 5 ரூபா வாங்குறாங்க. வாங்க உலகத்தை சுற்றலாம். வா கருப்பு வா உலக சுற்றுவோம் போய் உலகத்தை சுற்றுவோம் போய். நம்மக்கிட்டே உலகம் வந்துருச்சு. பூமி உருண்டையே நம்மக்கிட்ட தான் இருக்கு. எல்லாம் பாருங்க அதெல்லாம் எல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து பூமி உருண்டையை சுற்றி காட்டுறேன் பார்த்துக்குங்க பூமி உருண்டையை. அடுத்து தேனி டிஸ்ட்ரிக்டை சுற்றி காட்ட போகிறேன் இருந்த இடத்துலேயும். அதாவது விநாயகர் எப்படி தன்னோட அப்பா அம்மா சிவனையும் பார்வையும் சுற்றி வந்தாரோ, முருகன் எப்படி பூமியை சுற்றி வந்தாரோ, இப்போ நான் முருகனாக மாறிட்டேன். அதனால் உங்களுக்கு பூமியை சுற்றி காமிச்சிக்கிருக்கேன். வா கருப்பு இந்த சைடு வா, ஓடி வா ஓடி வா. வா வா ஓடி வா. கணிங்க இங்கிட்டு பாதை இங்க இருக்கு. பிடிங்க வா பிடிங்க வா. வா 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 வா. வா நல்லாக்கா வா ஆடுவோம் நம்மளும் போய். இங்கிட்டு திரும்ப அப்படியே லெஃப்டில் முதல் ராட்டினமே இருந்துச்சு. ராட்டினம் உடஞ்சி. இங்கிட்டு வா. அந்த ராட்டினத்தோட குதிரைப்புறம் அந்த உடஞ்சி கிடக்கலாம் அந்த சைடு. அடுத்து பார்க்க வரப்போ பார்த்து இங்கிட்டு வா. நம்மளும் கொஞ்சம் ஆடுவோம். வா கருப்பேன். பிடிச்சி குதிக்கோ. சின்ன பிள்ளை ஓடையில் போய் தூக்கி வா. தூக்கு தூக்கு தூக்கி உட்கார. நீ யாருலையா உட்காரு சும்மா உட்காரு. ஏறு உட்கார சும்மா லைட்டை தாக்கி எனக்கு கால் வலிக்கு. ஏறு சாஞ்சு உட்காரு. திருன்னு வருது. வீடியோ
கருப்பு அது நீ எங்க நீ வீடியோ எடுக்கிறியா நான் மெதுவாக அடிக்கிறேன் நீ இறங்கு அதை நான் ஆட்டோவில் அதாதே அடிக்கிறேன் பாருங்க அவ்வளோதான் சாஞ்சு உட்காரு பின்னாடியே அது சாஞ்சு உட்காரு ஒன்றும் செய்யாது 80 கிலோ முக்கா குண்டை வெயிட்டை தாங்கிக்கிருக்கு தம்பி எனக்கு 50 அப்போ எவ்வளோ ஆச்சு 120 கிலோ அப்படி உங்கள் அண்ணன் பாலோட வெயிட்டு என்னோட சேர்த்து விட்றேன் நாங்கள் ரெண்டும் பிளான் பண்ணி இந்த இது பண்ணோம் என்னது வெயிட்டா வெயிட்டு குறைச்சேன் நான் யார் வெயிட் குறைச்சிது நாங்கள் தான் வெயிட்டை குறைச்சோம் அப்புறம் அவர் வெயிட்டு கூடயா 93.6 கால் வலிக்கு 2 பேர்த்துக்கு கொஞ்ச நேரம் உட்கார முடியல கால் விட்டா உட்கார வைப்பாங்க ஆடவா வைப்பாங்க அந்த ஆள் ஒரு ஆட வீடு அப்படியே உட்காந்து என்ன இறங்குமா இறங்குமா நிப்பாட்டிடு நீதான் விட முடியும் நான் ஆள் மேலே இறங்குங்க இங்கே ஆளுக்கு மேலே அம்மா இறங்க ஓட்டணும் அது தள்ளு கருப்பு இப்ப பாரு இறங்க நீ இறங்கு நான் உட்கார போறேன் மரியா தூக்கு பாரு நானே அப்படியே சுற்றி பார்க்க போறேன் நீ வா உட்கார் வாக்காரு போமா வா அம்மா வேணாம் வா ஓடிடணும் போயிடும் வாடு உட்காரணும் கண்டில்ல இந்த அம்மா வர ஒரு பின்னாடி இந்த அம்மா வருது நான் ஸ்கூல் டூர் வர்றப்போ இதெல்லாம் விலங்குகள் இருந்துச்சு இதெல்லாம் குரங்கு இருந்துச்சு குரங்கு உடும்பு இருந்துச்சு இதுக்குள்ளெல்லாம் குரங்கு இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லாமல் கிடக்கு பாருங்கள் இது வந்து இங்கே நேரு நான் போயிட்டு வரேன் உள்ள செருப்பு இல்லாமல் உள்ள வர முடியாது உள்ள வர முள்ளு இருக்கேன் இதுக்குள்ள நரி இருந்துச்சு இது சும்மா தான் இருந்துச்சு இதில் வெள்ளெலி இருந்துச்சு அதில் அப்புறம் புறா வளர்த்துக்கிருந்தாங்க இந்த இடமே பாருங்கள் என்னமோ பாலடைஞ்ச இடத்துக்குள்ள வந்த மாரி இருக்கான் இதெல்லாம் மாறணும் அதனால்
முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. வா நம்ம போவா, நடந்து போவா, இறங்கி வா. உச்சா போயிட்டியா? உச்சா பண்ணியா? வா. லைட்டுக்கு கூட வயர் கிடையாது. இப்போ எந்த நிலைமையில் நம்ம வைகை டேம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் அப்படி படிக்கிறப்ப வந்தது இப்போ தான் வர்றேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அடுத்து நம்ம போய் தேனி டிஸ்ட்ரிக்டை சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோ போட்டு நம்ம வீடியோக்குள் நம்ம சேனலில் போய் நம்ம வீடியோக்கள் அப்புறம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், இதெல்லாம் செங்கல் சிமெண்ட்லேயே செஞ்சது பாம்பு மாதிரியே முதல் நல்லா இருந்துச்சு, இப்போ அப்புறம் டேமேஜ் ஆகிடுச்சு. இது முனிவர் சித்தர், இதில் தண்ணி வரும். இது வந்து மலை, மேற்கு தொடர்ச்சி மலையோட இது. வா கருப்பு வா. அதாவது இந்தியாவோட மேப் இது வந்து. இதே பாருங்கள், இலங்கை. நம்ம இப்போ இலங்கை வந்துட்டோம். அடுத்து எங்கே போகிறோம்? தமிழ்நாட்டில் கால் வச்சிட்டோம். அடுத்த ஊரில் எந்த ஊர் பேருமே போடல. இது பூரா ஆறு. இதெல்லாம் தண்ணி வரும். இந்த ஹோல்ஸ்லாம் தண்ணி வரும். ஹோல்ஸில் தண்ணி வரல. இந்த இங்கே ஒரு பைப் இருக்குது, இந்த பைப்லேயும் தண்ணி வரும். ஆனால் இதுலேயும் வரல. பூரா ஜம்மு காஷ்மீர் போவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பஞ்சாபில் வந்துட்டோம். பஞ்சாப் வந்துட்டு அடுத்து நேரம் ஜம்மு காஷ்மீர் வந்துட்டோம். இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர் மலையில் நிற்கிறோம். வா வா கருப்பு வா. இப்போ மகாராஷ்டிரம் வாங்க. அப்படியே நேராக நம்ம கீழே வந்துட்டோம். மகாராஷ்டிராவில் நடந்து மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்போயுமே தமிழ்நாடு தான் நல்லது. வாங்க தமிழ்நாட்டுக்கே போயிடும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. என் குழந்தை வேற பூமி உருண்டையை பார்த்துக்கே நிற்கிது. வா கருப்பு வாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நடைபாதை, மக்கள் நடைபாதை எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இதில் வந்து தான் சுற்றி பார்க்கணும். நம்ம இப்போ உள்ளே போன மாதிரிலாம் போக முடியாது, விட மாட்டாங்க. இதில் வந்து நின்று இதில் வந்து சுற்றி இதில் வந்து கம்பியில் நின்று சுற்றி பார்த்துட்டு தான் இப்படி தான் சுற்றி பார்க்கணும். பாருங்கள், இதெல்லாம் அழிஞ்சு போய் கிடக்கு. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே சுற்றி பார்த்துட்டு இப்படி தான் ரிட்டன் திரும்பணும். நாங்கள் ஊஞ்சல் ஆடுவோம் கொஞ்சம் நேரம். இங்கே நிறையா விளையாட்டு இதுகளாக இருந்துச்சு, ஆனால் நிறையா அவ்வளவா இல்லை. பாருங்க, இதெல்லாம் உடஞ்சி போய் நிற்குது. டிக்கெட் வாங்குற காசை வச்சு சீரமைக்கலாம். இதை நம்ம கலெக்டர் ஆஃபீஸு கலெக்டர் ஐயா கிட்ட கொண்டு போகிறதே ஒன்றும் இல்லை. டிக்கெட்டு வாங்குகிற அமௌண்ட்டை வச்சு சேர்த்து அதை ஒரு மினி பேங்க் அக்கௌண்ட்டை போட்டு நம்ம எல்லாம் பண்ணலாம். வா கருப்பு வா வா. நாய்க்குட்டி வா வேம்பா. நாய்க்குட்டி தூக்கி வா. தண்ணி கொடு எனக்கு தண்ணி கொடு.
இங்கே வா, கையை பிடி, நான் அடிச்சு பிடிவேன். வாடா. ஆமாம் ஆமாம், வா. அதுக்கு உங்கள் அம்மா கிட்டேருந்து கேமரா வாங்கி தர சொல்லி காசு வாங்கி வா. ஒரு 50,000 வாங்கி கேமரா வாங்குவோம். அதான் கேமரா வாங்க காசு உங்கள் அம்மாட்டிருந்து வாங்கி வா. இது வந்து நம்ம தேனியோட டிஸ்ட்ரிக்ட். சின்ன வரைபடமாக போட்டு இது மலை மாதிரி தொடச்சி மலைகள் இது போகிறாங்க. அதே மாதிரி உள்ளே போவோம், ஆனால் எந்த இடத்துமே இருக்காது. இந்த சின்ன சின்ன ப்ளூ கலரில் அதுக்கப்புறம் ஊரோட பேர் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எம்டிஆர் இருக்கு. இப்போ நான் ஊஞ்சல்ல ஆட போறேன். அப்பா கால் வலிக்குது. என்னது ஒண்ணு இல்லை. தலிக்க நீமா நீ என்ன அங்க என்ன செஞ்சுருக்கன்னு கேக்குறேன். தூக்குற நம்ம வரியா? என்கிட்ட வரியா? வா. இந்த அப்படியே எங்களை எடு. இந்த ஆன் பண்ணி தான் இருக்கு. அம்மம்மா தள்ளிக்க. தனியா ஆட மாட்டேன். என்ன கோணிச்சு ஆடுது. நீ ஆட மாட்டேங்கிற பையன். அங்கிட்ட அதாடு. அந்த சைடு பின்னாடி எடு. மலையை ஒரு எடுத்து பார்ப்போம். மலையை விழுந்துல கீழே.
போதும் இறங்கி வாயா. க்ளோஸ் பண்ணிடவா? இங்க வந்தா கருப்பு கருப்பு இங்க இரு. உண்டிட்டே போதும் உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு. தாச்சே உங்க உண்டி இன்னைக்கு பேண்ட் இன்னைக்கு கிளிய போது நல்லா தெரியுது எனக்கு. ஏய் கருப்பே கொப்பை வாய போரு. இன்னும் வேமா தள்ளி. ஆமா தவி வந்து எடுத்தேன். தவி வந்ததா இல்லை, கால் வலிக்குது, இறங்க முடியாது. வா வா, அப்படி ஏறிச்சு, அப்படி வீட்டுக்கு கிளம்பு வா. வா கூட்டுக்கா சின்ன பிள்ளையா. எப்படி மேலே போகுமா? இதில் போய் எப்படி கீழே போயிருமா? இப்படி மேலே போய் வருமா? இதா படிக்கட்டு இருக்கே. இன்னெல்லாம் போய் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. சின்ன பிள்ளைய கூட்டு வா வா, நம்ம அந்த படிக்கட்டில் ஏறுவோம். அங்கே போயிடுவோம். அப்படியே மேலே போயிட்டு அங்கே கதவை அடைச்சி வச்சுருக்காங்க, அதனால் போக முடியாது. இப்படி வெளியே நடந்து இப்படி படிக்கட்டில் ஏறி அங்கே படிக்கட்டு மேலே அடைச்சி வச்சுருக்காங்க. வேறு இன்னும் 30 செகண்ட் எடுக்கணும். கால் வலிக்குதா? என்னாச்சு பாப்பா? யார் யாரு விழுந்து பல்லு போடுறதுக்கு மேலே இருக்க போத பிடிங்கி போகணும்டா. அப்போ நடமா சருவுமா போய் இந்த அப்போ எடு, நாங்கள் முன்னாடி போகிறோம். வா இந்தா அதில் போவான் கருப்பு, இந்தா அங்கே போவா. தண்ணி குடிச்சு ஒண்ணுக்கு தேங்கி வைக்கிறேன். எங்கன்னா உதவி இருக்க போறேன் எனக்கும் தெரியல. ஆளு ஊர் வந்துட்டே இருக்காது. எங்கன்னு ஓய்வுல பால் இருக்காங்களேங்கிட்ட ஆளு பாக்குறாங்களே. அப்புறம் அவங்க வீடியோ இருக்கவா? வீடியோ அவங்களுக்கு மொத்தம் எடுத்துருங்கள.
இவங்க 2 பேரும் வீடியோ எடுக்கும். மொத்தம் 60 செகண்டா? 1 மணி நேரம் போமா. டிங்கு 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 ஏமா இங்க இரு இங்க அந்த உங்க அம்மா நிக்கிறாரு. உங்க அம்மா கிட்ட போ. இது பாருங்க, இந்த பிள்ளையே எப்படி சரி விட்டு பாருங்க. ஒண்ணுமில்ல எந்த அப்பதான் நீ வருவ. இது எப்படி நான் சரு போறேன். இப்படி பொண்ணுக்கு வேற இந்த அந்த மரத்துக்கு அந்த சைடு கேப்புக்குள்ள போ. பொண்ணுக்கு அப்படி சரிட்டு தரேன். இந்த கை கேன பிடி. நம்ம அதில் பிச்சை இருக்குப்பா. இதில் பிச்சை இருக்கும். ஆள் இருக்கு பின்னாடி. ஆள் வராங்க. மரத்துக்கு அந்த பக்கம் பாதை இருக்கு. போ பின்னாடி ஆள் இருக்கேன், பார்த்துப்பா. வா தண்ணி குடிக்க போறியா? உட்கார் அண்ணா உட்கார். அங்கிட்ட ஆளு. வா இங்க வா, இங்க வா, இங்கிட்டு வா. என்னம்மா தண்ணியவா குடிச்சு சளி பிடிக்க போதும் உனக்கு. அங்க ஆளு பார்த்தாங்க, பார்க்கலையா? அவங்க மேல போனாங்கன்னா அப்படி மேல ஏறிடுவோம். சின்ன பிள்ளை தூக்கி வந்தா படிக்கட்டில் ஏறிப்போம். இந்த படிக்கட்டில் ஏறிப்போம். ஒரு காலு போ எம்பிடி தோறதுக்கு. சீ அம்மா போற உங்க அம்மா. விழு கீழே விழுந்து என்ன? அப்ப இறங்கி வா, தூக்கு இந்த பிள்ளைய. இங்க இருக்குதா கோழி முட்டை ஒரு பழத்துல அது மாதிரி படுத்துருக்கோம்மா. தூக்குறிய இதுக்கு கிடையாது. என்ன இருவாட்டு இருக்க தூக்கி வா அந்த பிள்ளை. ஓ உனக்கு அந்த ஆசை வர இருக்காங்க. அதைத்தான் நானும் சொல்றேன், உனக்கு அந்த ஆசை வர இருக்கான்னு கேட்டேன். வா நான் போவா, ஏறி போவா. தூக்கி வா, கேன தூக்கி மொதல் கீழே போடு. நீயே வா, டைம் இல்லக்கா, நடந்து போக இன்னும் லேட் ஆயிரும். கருப்ப வா, ஐஸ் வாங்கி சாப்பிடு வா.